இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்மோடு நாகராஜ் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். திரு நந்தகுமாரும் கூட இணைந்திருக்கிறார். திரு நாகராஜ், அரசியல்ல எக்காலமும் பொருந்தக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்னும் நல்லா பொருந்தக்கூடிய விஷயம், அரசியல்ல எதுவும் எந்த நேரமும் நடக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு சர்ப்ரைசஸ் கூட்டணி இனத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமா? நீங்களும் தொடர்ந்து பல தரப்போடு பேசிட்டு இருக்கிறவர் தான். ஸோ உங்க பார்வை என்ன, உங்க கருத்து என்ன இதை பத்தி? எனக்கு தெரிஞ்சு என்டிஏல ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தெரியுது ஹரி. ஏன்னா என்டிஏல நேத்தி தமிழிசை பேசினதாகட்டும், ஆர் நேத்தி நான் சில லீடர்ஸ்ட பேசினதாகட்டும், அது நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. என்டிஏ பொறுத்தவரை யாரு தாவேகா இந்த கூட்டணியில சேர்றதுன்னு என்டிஏ ஸ்டாப் இல்ல. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிப்போம். அதுக்கான வாய்ப்புகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதானே? எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, அவர் மோர் டுவர்ட்ஸ் ராகுல் காந்தி இருக்காரு, நாட் மோர் டுவர்ட்ஸ் மோடி ஆர் நாட் மோர் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே. 90% ராகுல் காந்தி டுவர்ட்ஸ் இருக்கும்போது இது நமக்கு செட் ஆகாதுன்ற ஒரு முடிவுல தான் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படும், எல்லா கட்சியிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அவங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் நம்ம விஜய் தரப்புல இருந்து ஓகேவா, நேத்தி நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நாங்க சீமானை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், விஜயும் சீமானும் சேருவதற்கான வாய்ப்புகளே நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தையே சொன்னாங்க. நீங்க இந்த நேரத்துல இந்த ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷமா 2 பேருக்கும் இடையான அந்த கசப்பு இல்ல, அவங்க 2 பேருக்குமான வார்த்தை போர்கள்லாம் நம்ம பார்த்தோம். அது இந்த தருணத்துல இணைந்தா திராவிட கட்சிகளை வேரோடு அழிக்க நாங்க இருவரும் ஒன்று சேர்றோம் சொல்லிட்டு ஒரே பிரஸ் மீட் கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போயிடும். சரி, நான் ஓப்பனா சொல்றேன், எப்போ டிடிவி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அண்ணன் தம்பின்னு நான் சொன்னாங்களோ அன்னில இருந்து அரசியல் எது வேணா பாசிபிள்ன்றது முடிவுக்கு நான் வந்துட்டேன். ரைட், அதனால இல்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்தேன். பட் ஆனா நேர்ல பார்த்தது அதுதான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று கூட இன்ஃபேக்ட் டிடிவி எனக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது செங்கோட்டையன் என்கிட்ட முன்னாடி 4 வழி பேசினாரு. ஆனா நான் சேர போறேன்னு முடிவு எடுத்து அது ஃபோன் பண்ணும்போது ஒரு போனை எடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு. சரி, நான் இதுல இஃப்ஸ் ஆர் பட்ஸோட என்னன்னா, இன்னைக்கு எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா இருக்கு, டஃபா இருக்கு ஹரி. ரைட், எவ்ரி ஓட் இஸ் கவுண்ட். 2 பேரும் ஒரு ஸ்ட்ராங்கான அணியை கட்டமைச்சிட்டாங்க. விஜய் என்ன நினைச்சாருன்னா, அதிமுகவை நம்பி யாரும் சேர மாட்டார் அப்படின்னு ஒரு கணக்குல இருந்தாரு. அந்த கணக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையனை சேர்த்த பிறகு எல்லா அதிமுகவும் லைனா வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க, யாரும் வரல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டிடிவி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்க பிரச்சனை ரொம்ப பெரும் பிரச்சனை. அவங்கதான் இங்க சேர்ந்திருக்கணும். ஆனா அவரை கன்வின்ஸ் பண்ணியே என்டிஏல சேர்த்துட்டாங்க அப்படின்ற போது, ரைட், ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ பக்கம் போகிறார் என்ற செய்தி தான் வருகிறது. இன்னைக்கு யாருமே கூட்டணிக்கு ஆப்ஷன் இல்லாத போது ஒரு ஆப்ஷன் தேமுதிக வெளியில இருக்கு. ரைட், தேமுதிக அதிமுகட்டையும் திமுகட்டையும் பேரம் பேசிட்டு இருக்கு. ஒருவேளை அதிமுகவும் கடைசி நேரத்துல கட்டி விட்டு திமுகவும் கடைசி நேரத்துல கட்டி விட்டாதான் இந்த பக்கம் 50ல 100 சீட் கிடைக்கும் அவங்களுக்கு. ரைட், அது வேற விஷயம். இன்னைக்கு பெரிய டாக்டர் இருக்காரு. பெரிய டாக்டர் விஜய் நேர போய் பெரிய டாக்டர்கிட்ட பேசினா வாய்ப்பு உண்டு. விஜய் நேர போய் பெரிய டாக்டர்கிட்ட பேசுவாரான்னு தெரியல. 2 மாசமா அரசியலே பண்ணல. இதுல இந்த நேர போய் தைலாபுரம் போவாரா அப்படின்ற டவுட்டும் மக்களுக்கு இருக்கு. ரைட், எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இந்த கூட்டத்தை நேர்த்தி வச்சிருந்தாலும் சனிக்கிழமை மணிக்கு எல்லாம் பேசி சண்டே நீங்க ஜாலியா வீட்டுல இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஷோ பண்ணிருக்கலாம். இன்னைக்கு காலையில இந்த மீட்டிங் வந்திருக்கோம் நம்ம, அதுதான் கஷ்டமா இருக்கு. நேர்கள் பாக்குறாங்கல்ல, அது கரெக்ட், அது ஓகே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அவங்க தரப்புலயும் அவங்க திரு ராகுல் காந்தி பற்றி விமர்சனம் வந்தாலும் கூட தாவேகா சார்பா பேசுறவங்க எல்லாம் பரிந்துதான் பேசுறாங்க. அதே வேளையில தமிழக காங்கிரஸ் கமிட்டி உறுதியாக இருக்கிறது திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா விஜய் அப்படின்னு மறைமுகமாக திரு செல்வ பிறந்தகை சட்டமன்றத்திலே பேசுறதை பார்க்கின்றோம். இப்படி நிலை இருக்கும்பொழுது காங்கிரஸ் கூட்டணிக்கு அதுவும் இந்த ஒரு குரூஷியல் டைம்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, செல்வ பெருந்தகை பேசுவதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். ஆனா நீங்க காங்கிரஸ்ல இருக்க நிறைய பேர், ரொம்ப வருஷமா காங்கிரஸ் இருக்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை மோர் ஆஃப் டிஎம்கே மேனா இருக்காரு. ஆனா அவர் மத்திய நான் முடிச்சிடறேன். காங்கிரஸ் என்ன பெடல் பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் பேர் தாவேகான்னு சொல்லுங்க,
கொஞ்சம் பேர் திமுகன்னு சொல்லுங்க. நம்ம திமுக நிறைய பேரம் பேசி 35-40 சீட்டை வாங்குவோம். நம்ம 25 சீட்ல வந்து கன்சல்டேட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரியக்கூடிய விஷயம், காங்கிரஸ் உடைய முதல் வாய்ப்பும் கூட திமுக தான். விஜய் ஆப்ஷனை காட்டி திமுகவோட அதிக சீட்டு வாங்குறது தான் உங்களுடைய கேம். விஜய் வந்து ஆப்ஷன் பி இல்ல பிளான் பி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆப்ஷனே கிடையாது, பிளானே கிடையாது. விஜய் இஸ் யூஸ்ட் as a டிராமா. இதுதான் ஒரு டிராமா பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அவ்வளவுதான் இந்த இடத்துல. ஆனால் அந்த சீமான் விஷயம் இருக்குல்ல, அது சீமான் தரப்புல இருந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசப்படுகிறது. நம்ம யார் கூட சேர்ந்து செயல்படலாம். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தா இப்போ என்ன ஒரு பார்வை வைக்கப்பட்டது என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே பேஸை தான் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஆங்கிரி யங் மேன், அந்த ஒரு யூத் ஓட் அப்படிங்கும் போது இருவரும் இணையும் பொழுது அது கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு மொமெண்டம் பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நடந்தது அப்படின்னா திருப்பியும் வந்து எல்லாமே கலைச்சு போட்டு ஆர்டிஸ்டை ஸ்ட்ராட்டஜி முதல்ல இருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய நிலைமையில 2 திராவிட கட்சிகளும் வந்துடும். சீமான் விஜய் சேர்ந்தால் திருப்பி 2 திராவிட கட்சிகளும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் பண்ணணும். ஆனா சீமான்கிட்ட வந்து 30-40 கேண்டிடேட் வந்து நல்ல உள்ள போய் வேலை செய்யக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க 234. விஜய்க்கு டீம் 25-30 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ 70 பேருக்கு 70 கேண்டிடேட் இருக்காங்க. 2 யூத் பேஸ் சப்போர்ட் உள்ள வரும்போது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தெரியாது. பிளஸ் முன்ன மாற்றத்துக்கான ஓட்டு வந்து போன எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிடிவிக்கு போச்சு, 2 பேரும் வேணான்றதுல கொஞ்சம் டிடிவிக்கு போச்சு, கொஞ்சம் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு போச்சு, கொஞ்சம் சீமானுக்கு போச்சு, புரிஞ்சுது ஃபுல்லா. இப்போ அதை கன்சாலிடேட் பண்றதுக்கு எல்லாம் ஒரே இதுல ஒரு நீங்க சொல்றது சரிதான், நிதர்சனம் தான். எல்லாரும் கடைசி நிமிஷம் வரைக்கும் விமர்சிச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க செஞ்ச விமர்சனங்கள்லாம் டூ ஸ்ட்ராங் டு டேக் பேக் இல்ல. அவங்களுக்கு கொள்கையே இல்லை, திராவிடமும் வந்து தமிழ் தேசியமும் ஒன்னா, பெரியார் விஷயம், இப்படி அவங்களுக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட டைவர்ஜென்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து அந்த கெமிஸ்ட்ரிக்கு தடையா இருக்காதா? இஃப் இன் கேஸ் இட் ஹேப்பன்ஸ். டைவர்ஜென்ட் இல்ல சார், டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் எல்லாம் பாலிடிக்ஸ்ல கிடையாது சார், வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். நான் ரொம்ப லைவா பார்த்தேன். வைகோ அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததும் ஒரு ஆகட்டும், டிடிவி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்ததாகட்டும். இப்ப பாருங்க, டிடிவி அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள், திமுக தோற்கடிக்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டோம்ட்டாங்க. இன்னைக்கு கூட்டணி அறிவிப்பு பற்றி எல்லாம் கூட இன்னைக்கு ஒரு கூட்டணி சார்ந்த நிலைப்பாடுகள் எடுக்கணும் அப்படின்னா அது செயல் வீரர்கள் கூட்டம் அதுக்கான பிளாட்ஃபார்மா இருக்க முடியாது இல்லையா திரு நாகராஜ்? ஸோ கூட்டணியை சார்ந்து வேற விஷயங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. யுவர் வியூஸ்? நான் இல்ல, இன்னைக்கு வந்து நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ண போறேன், நீங்க கான்பிடண்டா இருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா 2 மாசமா இன்ஆக்டிவா இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் இருக்காரு, ஓகேவா? அவர் வந்து ஒரு கடையில வேலை செய்யற பையன், ஓகேவா? ஆனா வந்து அவர் ரெகுலர் பேனர் வச்சுக்கிட்டு ரொம்ப கன்சிஸ்டன்டா டிசிப்ளின்டா டிவி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நான் திடீர்னு கேட்டேன், என்னப்பா ஆச்சு 10 நாளா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணே, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லைண்ணே, எங்களுக்கு கிட்ட எங்களுக்கு வேலை கொடுத்தே 30 நாள் ஆச்சுன்னு ஒரு பார்வையை சொல்றாங்க. எனக்கு வேலை கொடுத்தே 30 நாள் ஆச்சு, எது எலெக்ஷனுக்கு ஒரு 90 நாள் இருக்கும்போது. சோ இது ஒரு ஹசார்ட் சைன். முதல்ல அப்ப என்ன இருக்குன்னா, இவரே எப்படி இருக்காருன்னா தமிழகம் முழுக்க இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்க. ரைட், எப்பவுமே ஆதவர்ஜுனா மீட் பண்றாரு, செங்கோட்டையன் மீட் பண்றாங்க, புசியானந்த் சார் மீட் பண்றாங்க, விஜய் சார் மீட் பண்றாங்க. மேல்மட்டத்தோடய பாலிடிக்ஸ் போயிடுச்சு. ரைட், இன்னொன்னு கிராமத்து லெவல்ல கூட்டம், தொகுதி லெவல்ல கூட்டம். விஜய் போலனாலும் மத்த ஆளுங்க எல்லாம் போனோம்ல, அதெல்லாம் எதுவும் நடக்கல. 2 மாசமா அங்க போய் நடத்தி பிரஸ் மீட் எல்லாம் குடுக்குறாங்களே ஆதவோ திரு செங்கோட்டையன். இல்ல அப்படி கிடையாது. இல்ல இப்ப அதுலயும் சொல்றேன், இத என்ன சொல்றேன், அதுவுமே இப்ப ஆதவர்ஜுனா ஒரு ஏரியா டார்கெட் பண்றாருன்னா அவர் அந்த ஏரியாவுக்கு போறாரு. இப்ப திருச்செங்கோடுல அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நிக்க போறாருன்றது ரொம்ப பிளண்டாவே சொல்லிட்டாரு அவரு. அவர் அருண்குமார் சார், அவர் நிக்கிறோம்னா அவர் அருண்ராஜ் சார், அவர் வந்து திருச்செங்கோடு ஃபுல்லா போயிட்டே இருக்காரு. செலக்டடா சில தொகுதியில வேலை நடந்திருக்கு. ஈஸியா தமிழ்நாடு கிரவுண்ட் லெவல் செயல்பாடுகள்ல திருப்பூர்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரைட் ரைட். நம்ம தொடர்ந்து இணைய போறோம் நாகராஜ். ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே. இன்னும் சற்று நேரத்துல இந்த நிகழ்வும் கூட தொடங்க இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.